ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் மான்வா இன் தமிழ். நமக்கு எந்த மானோ பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஜனத் சாப்டர் 76 and 77 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்க்காத மக்களுக்காக டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் பாருங்க. மக்களே, நம்ம சேனல்ல போற வீடியோஸ்லாம் பாக்குறீங்க, அது வரைக்கும் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அதே மாதிரி கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு. லாஸ்ட் சாப்டர்ல எது வரைக்கும் பார்த்துருப்பா, ஹீரோ வந்து சோசியல் கிட்ட பேசிட்டு இருப்பான். அப்ப பார்த்தா ஸ்வாட் குயின் அந்த இடத்துக்கு வருவோம். அந்த சாப்டர் அதோட முடிஞ்சிருக்கும். இந்த சாப்டர் ஓப்பனிங்ல என்ன காட்டுறாங்கன்னா, ஸ்வாட் குயின் வரதை பார்த்தோன்னே சோசியல் என்ன பண்றா, உடனே போய் வணங்க ஆரம்பிக்கிறா. அது மட்டும் இல்லாம உங்களை பார்த்ததுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன்னு சொல்றா. சோசியோல பார்க்கணுமே, அவ ரொம்ப பதற்றத்தில் தான் இருக்கா. அது மட்டும் இல்லாம அவ என்ன சொல்றா, நான் வந்து சின்சு அண்ட் டேங்க் ஃபேமிலியை சேர்ந்த முதல் பொண்ணு. அது மட்டும் இல்லாம என்னோட பேர் வந்து டேங்க் சோசியோல்னு சொல்றா. அதுக்கு ஸ்வாட் குயின் என்ன சொல்றானா, ஓ நீ டேங்க்ல என்ன சேர்ந்துவளா, பரவாயில்ல, உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஸ்வாட் குயின் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இப்படி பேசிட்டே இருக்கிறதுக்கு பதிலா நம்ம ரெஸ்டாரண்ட் போலாமா அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டோடனே சோசியல் என்ன சொல்றா, சரி அப்படின்னு சொல்றா. அப்ப சோசியல் என்ன நினைக்கிறேன்னா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஸ்வாட் குயின் என்ன இந்த மாதிரி வெல்கம் பண்ணுவாங்கன்ட்டு. அப்ப சோசியல் வந்து ஸ்வாட் குயினை பத்தி என்ன நினைக்கிறேன்னா, ஆர்த்தடாக்ஸ்லயே ஒரு பொண்ணு வந்து கிரேட்டஸ்ட் ஸ்டேஜ் அச்சீவ் பண்ண முடியும்னா அது ஒரு மார்ஷல் ஆர்ட்டா இருந்து அது இவங்களால மட்டும்தான் முடியும். அப்படியாப்பட்ட ஒருத்தவங்களுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியலனால அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்க முடியும்னால நினைக்கிறா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஹீரோட தங்கச்சி அவங்க வந்து ஹீரோ கிட்ட என்ன கேக்குறேன்னா, ஆமா எதுக்கு உங்க கூட இன்னொரு பொண்ணு சுத்திட்டு இருக்கா, ஒருவேளை அந்த பொண்ணுக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு கேக்குறா. இதை கேட்டவனே ஹீரோ வந்து கத்த ஆரம்பிச்சான், நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவன் என்ன நினைக்கிறானா, ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறான். என்ன கேக்குறானா, ஏன் பாதியில நிறுத்திட்ட சொல்லு அப்படின்னு சொல்றா. அடுத்த சீன்லயே பார்த்தா எல்லாருமே ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்காங்க. அப்ப ஹீரோக்கு முன்னாடி நிறைய டிஷ் இருக்கும். ஹீரோ வந்து பரவாயில்ல இன்னைக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ஹீரோ சொன்னதை கேட்டோன்னே ஸ்வாட் குயின் என்ன சொல்றாங்கன்னா, ஈயாக்கும் அவங்க கூட சர்வன்ஸும் எல்லாம் ஒன்னு சேர்ந்து இந்த மீலை ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோ ஒன்னு, ஈயாக்கா நீங்க யார சொல்றீங்க, டிவைன் டாக்டரோட பேரனா அவனையா சொல்றீங்க? அப்ப ஸ்வாட் குயின் வந்து ஆமான்னு சொல்லுவோம். ஹீரோ என்ன நினைக்கிறானா, என்னது அவனுக்கு சமைக்க தெரியுமா? அது மட்டும் இல்லாம இதை பத்தி அவன் எப்பயோ பேசின மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கேன் கடந்த காலத்துல. ஏன்னா நான் அவனை டிமானிக் கல்ட்ல இருந்தப்போ அவன் சொல்லியிருக்கான். அப்ப ஈயாக்கு என்ன சொல்லியிருக்கானா, எனக்கு சமைக்கிறதுனா பிடிக்கும், நான் மட்டும் டிமானிக் கல்ட் வராம இருந்தேன்னா கண்டிப்பா ஒரு ரெஸ்டாரண்ட் தான் ஆரம்பிச்சிருப்பேன். இப்ப பிரசன்ட்ல ஹீரோ என்ன நினைக்கிறேன்னா, அவன் என்கிட்ட வந்து சொன்னது எல்லாமே பொய் தான். அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, இதுவும் பொய்யாதான் இருக்கும்னு நினைச்சேன். அப்ப அந்த சாப்பாடு அவன் கையில எடுத்து வச்சுட்டே இது விஷமா இருக்காது தானே அப்படின்னு யோசிக்கிறான். அப்படி யோசிச்சுட்டு அவன் என்ன பண்றானா, அந்த சாப்பாடை சாப்பிடறான். சாப்பிட்டோன்னே பாக்கணுமே என்ன இது இவ்வளவு டேஸ்டா இருக்குன்ட்டு ஒன்னே அங்க இருக்க எல்லா சாப்பாடுமே எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான் ஹீரோ. இதை பார்த்தா அப்படியாங்களாம் பொறுமையா சாப்பிடுறா அப்படின்னு சொல்றா. இந்த பக்கம் பார்த்தா ஸ்வாட் குயின் பக்கத்துல வந்து சோசியல் வந்து நின்னுட்டு ஸ்வாட் குயின் அப்படின்னு கூப்பிடுறா. அப்ப பாக்கணுமே சோசியல் அவ தலை கூட நிமிராம என்ன சொல்றானா, நீ எனக்கு தெரியும் இது அந்த அளவுக்கு பெரிய விஷயம் கிடையாது, இருந்தாலும் இது நீங்க சாப்பிடுறீங்களான்னு கேக்குறா. ஸ்வாட் குயின் வந்து அது என்னதுன்னு கேக்குறாங்க. இது வந்து சைலண்ட் ஃப்ளவர் ஹெர்ப் மூலமா செய்யப்பட்ட ஒரு டீ, இது வந்து ஸ்கின் கேருக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றா அவ. உடனே ஸ்வாட் குயின் என்ன கேக்குறானா, சைலண்ட் ஃப்ளவர் ஹெர்ப் நான் சொன்னேன் இது பாய்சனஸ் ஹெர்ப் தானே அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு உடனே அவ்வளவு ஆமான்னு சொல்றா. அதை கேட்டு உடனே பார்க்கணுமே ஹீரோ அவன் வாயில வச்சு சாப்பாடுலாம் வெளியே துப்பிடுறான். அதுவும் யார் மேல துப்பிருக்கான், ருயோங்கா மேல துப்பிட்டான் எல்லாத்தையுமே. அப்ப ருயோங்காவை பார்க்கணுமே செம்ம காண்டாவரா, ஏன்டா இப்படி பண்ற அப்படின்ட்டு. உடனே ஹீரோ என்ன வந்து மன்னிச்சிரு தெரியாம நடந்துச்சுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அவன் கண்ணு ரெண்டுத்திலயுமே வந்து டாப் ஸ்டிக் சொருவுது. உடனே ஹீரோ வந்து வலி தாங்க முடியாம பியாங்கோட மடியிலே விழுந்துடுறான். அப்ப ருயோங்கா என்ன கேக்குறான், உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா, சாப்பிடும் போது இப்படியா நடந்து அப்படின்னு கேக்குறா. ஆனா இப்ப பியாங்க பார்க்கணுமே பியாங்க எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம அமைதியா சாப்பிட்டுட்டே தான் இருக்கா. அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, ஹீரோ ஸ்வாட் குயின் வந்து வெளியே நடந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, உள்ள நடந்த விஷயத்துக்காக என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றான். உடனே ஸ்வாட் குயின் அதுக்கு வந்து இல்ல இருக்கட்டும், உள்ள நல்லா ஃபன்னா தான் இருந்தது. அப்ப ஸ்வாட் குயின் என்ன கேக்குறாங்கன்னா, உன்னோட கண்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றானா, அவ அந்த அளவுக்கு பலமா தாக்க கண்கள் நல்லா தான் இருக்குன்னு சொல்றான். ஆனா அவன் சொல்லும் போது பாக்கணுமே அவனோட ரெண்டு கண்ணுமே, ஆனா அவனோட கண்ணு பாக்கணுமே ஃபுல் ரெட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம கண்ணுல இருந்து தண்ணி வந்துட்டே இருக்கு. அப்ப ஸ்வாட் குயின் என்ன சொல்றாங்கன்னா, இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா ரியோங்கா அவங்க கூட கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்துட்டு இருக்கா, நீங்க ரெண்டு பேரும் நடந்துக்கிறதுலே சொல்ல முடியுது, நீயும் அவளும் அண்ணன் தங்கச்சின்ட்டு. ஹீரோ வந்து ஸ்வாட் குயினை பார்த்து என்ன கேக்குறேன்னா, ஸ்வாட் குயின் லேடி டேங் வந்து உங்களுக்கு ஒரு டீ ஆஃபர் பண்ணாங்கல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸ்வாட் குயின் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு தெரியும் அவ நல்ல எண்ணத்துல தான் கொடுத்தா, அது மட்டும் இல்லாம சின்சுவான் டேங்க் கிளான்ல இருந்து வந்தவ பாய்சன் வச்சு விளையாடவே செய்வா, இதெல்லாம் பார்க்கிறதுக்கு நல்லா தான் இருக்கு, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஒரு நாள் ரொம்ப இம்ப்ரெசிவான மார்ஷல் ஆர்டிஸ்டா மாறுவா. அப்ப ஹீரோ வந்து ஸ்வாட் குயினை பார்த்து என்ன கேக்குறேன்னா, உங்களை பார்க்கும்போது ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி இருக்கு, இங்க எதனா நடந்துச்சா என்ன அப்படின்னு கேக்குறான். பார்க்கணுமே ஸ்வாட் குயின் எதுவுமே பேசாம ஒரு செகண்ட் அமைதியா இருந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, பரவாயில்ல இதை நீ நோட்டீஸ் பண்ணிருக்க, என்னை பத்தி நீ கவலைப்பட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாங்க. நீ என்ன பத்தி கவலைப்படுற அளவுக்கு இது ஒன்னும் அந்த அளவுக்கு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப ஹீரோட ஷோல்டர் மேல கை வச்சுட்டு சில விஷயங்களை வந்து நேச்சர் கிட்டே விட்டுணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நடந்து போறாங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா பேசிட்டு போறாங்கன்னு அமைதியா நின்னுட்டு இருக்கான். அப்படி ஹீரோ நின்னுட்டு இருக்கும் போதே அவனுக்கு ஒரு வாய்ஸ் கேக்குது, யங் மாஸ்டர் அப்படின்ட்டு. யாரா வராங்கன்னு பார்த்தா சோசியல் தான் வரா. சோசியல் வந்து என்ன சொல்றானா, ரொம்ப நன்றி என்ன மீல்ஸ்க்கு இன்வைட் பண்ணதுக்கு, உங்க கூட இன்னைக்கு சாப்பிட்டது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்ப உடனே ஹீரோ என்ன கேக்குறானா, உண்மையே சொல்லு, என் கூட சாப்பிட்டது நல்லா இருந்ததா இல்ல ஸ்வாட் குயின் கூட சாப்பிட்டது நல்லா இருந்ததா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு சோசியல் வந்து பதட்ட
பதட்டமா என்ன சொல்றான், இல்ல உங்க கூட சாப்பிட்டுதான், இல்ல ஸ்வாட் குயின் கூட சாப்பிட்டதுதான் அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிடுறா. கடைசியா சோசியோல என்ன சொல்றானா, இல்ல உங்க 2 பேர் கூட சாப்பிட்டது எனக்கு நல்லதுதான் அப்படின்னு சொல்றா. உடனே நம்ம பெரியவர் வந்து என்ன சொல்றானா, ஏண்டா உன்ன ஒரு பொண்ணு லவ் பண்ண அந்த பொண்ணு இப்படி இல்லாம கலாய்ப்ப, சரி ஏதோ பண்ணிட்டு போ, அந்த பொண்ணுகிட்ட ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு, ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. உடனே ஹீரோ ஆமா இல்ல அப்படின்ட்டு உடனே ஹீரோ வந்து சோசியோல பார்த்து லேடிட்டாங்க, இதுக்கு முன்னாடி டிராகன் அண்ட் ஃபீனிக்ஸ் அசம்பிளி பத்தி நீங்க சொல்லிருந்தீங்கல்ல அப்படின்னு கேட்கும். அதுக்கு அவ்வளவு ஆமான்னு சொல்றா. உடனே ஹீரோ அதுக்கு என்ன சொல்றானா, நான் முடிவு பண்ணிட்டேன், நானும் உங்க கூட வரலான்ட்டு. உடனே சோசியோல வந்து உண்மையாவா சொல்றீங்க அப்படின்ட்டு ஹீரோட கையை பிடிச்சிட்டு என்ன சொல்றானா, நான் அந்த ஜேர்னிக்காக ரொம்ப ஆர்வமா இருக்கேன் நம்ம 2 பேர் போறத பத்தி. சோசியோல வந்து அவசரத்துல ஹீரோட கையை பிடிச்சோன்னே இப்ப திடீர்னு வைக்கப்பட ஆரம்பிச்சுட்டு என்ன மன்னிச்சிருங்க நான் ஒரு ஆர்வத்துல கையை பிடிச்சிட்டேன்னு சொல்லுவோம். ஹீரோ வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடுறான். அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, சரி நான் இப்ப இங்க இருந்து கிளம்புறேன், நீங்க அது வரைக்கும் நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு சோசியோல வந்து ரொம்ப நன்றி யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்றா. ஹீரோ அப்படி அங்க இருந்து நடந்து போனதுக்கு அப்புறம் சோசியோல வந்து ஹீரோட கையை பிடிச்சதை யோசிச்சு பார்த்து ரொம்பவே வெக்கப்பட்டு இருக்கா. அடுத்த யாரை காட்டுறாங்கன்னா நம்ம பியாங்கியும் சியோலையும் தான் காட்டுறாங்க. அப்ப 2 பேருமே ஒரு பூந்தோட்டத்துல தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப சியோல என்ன சொல்றானா, பியாங் இங்க பாரு எல்லா பூவும் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்படி நடந்து போகும்போது பியாங் வந்து ஒரு சில பூங்களை மட்டும் பார்த்துட்டு, ஏய் இது வந்து ஒயிட் ஸ்மைலிங் ஃபிளவர் தானே அப்படின்னு சொல்லி பக்கத்துல போய் உட்கார்ற அந்த பூக்கு பக்கத்துல. சியோல என்ன கேக்குறானா, உனக்கு இந்த பூ பத்தி தெரியுமான்னு கேட்கும். பியாங் வந்து ஆமான்னு சொல்றா. அப்ப பியாங் என்ன சொல்றானா, என்னோட அம்மாக்கு இந்த பூனா ரொம்ப பிடிக்கும்ட்டு அவளுக்கு ஒரு பிளாஷ்பேக் தான் ஓபன் ஆகுது. அவங்க அம்மா வந்து பியாங் அந்த பூவை காதுல வச்சு விட்டு என்ன சொல்லிருக்காங்கன்னா, நான் இல்லனாலும் நீ வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப பிரசன்ட்ல இதெல்லாம் நினைச்சு பியாங் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஒரு வாய்ஸ் கேக்குது, நான் என்ன கேள்விப்பட்டேன், நீங்க 2 பேரும் வாக் போனீங்கன்னு கேள்விப்பட்டேன், பரவாயில்ல இங்க தான் இருக்கீங்களா அப்படின்ட்டு கேக்குது. அங்க வந்தது யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். அப்போ அந்த பூந்தோட்டத்தை பார்த்து என்ன சொல்றானா, எங்க அம்மா இருந்த டைம்ல இதோட அதிகமான பூக்கள்லாம் அவங்க வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப பியாங் வந்து ஹீரோ பார்த்து என்ன கேட்கிறேன்னா, நான் இதுல இருந்து சில பூக்களை எடுக்கலாமான்னு கேட்கும். ஹீரோ அதுக்கு வந்து தாராளமா எடுத்துக்கோ, அதை பத்தி எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றான். அப்ப பியாங் வந்து ஒரு பூவை மட்டும் பறிச்சு என்ன பண்றானா, சியோலுக்கு வச்சு விடுறா. இப்படிதான் எங்க அம்மா எனக்கு வச்சு விடுவாங்கன்னு சொல்றா. அப்ப சியோல் என்ன சொல்றானா, அப்ப நீ ஒன்னு வச்சுக்கணும் அப்படின்ட்டு பியாங் ஒன்னு வச்சு விடுறா. சியோல் வந்து யங் மாஸ்டர் இங்க பாருங்க அப்படின்னு கூப்பிடவும் ஹீரோ பாக்குறான். சியோல் என்ன கேட்கிறானா, யங் மாஸ்டர் நாங்க பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும். 2 பேரையும் பாக்குறமே, 2 பேரையும் பார்த்துட்டு ஹீரோ ஒரு செகண்ட் கண்ணாய் நிக்கிறான். அப்படியே இப்ப நம்ம பெரியவர் வந்துட்டு என்ன சொல்றானா, இப்படி சொல்றா, ஒரு பூவை வச்சிட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த நிலா வெளிச்சத்துல ரொம்பவே அழகாவும் தெரியுதுன்னு சொல்றா, உண்மையை சொல்றதுக்கு ஏன்டா வெக்கப்படுற அப்படின்னு கேட்கிறாரு. ஹீரோ என்ன சொல்றானா, யோ சும்மாரியா, என்னோட மைண்ட்ல இருக்கிறதெல்லாம் படிக்காது அப்படின்னு சொல்றான். உடனே சியோல் என்ன கேட்கிறானா, உங்க எக்ஸ்பிரஷன் எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு இது நல்லா இல்லையா அப்படின்னு கேட்கிறா. உடனே ஹீரோ வந்து அப்படி எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றான். அப்புறம் என்ன எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறா சியோல். அப்படியே அடுத்த சீன்ல யாரை காட்டுறாங்கன்னா, பியாங்கோட அப்பாவான நமுங் கிளானேட் தான் காட்டுறாங்க. அந்த மனுஷன் ரொம்பவே கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. இப்படி ஒரு ட்ரைனிங்ல இருக்கும்போது அப்போ ஒரு வாய்ஸ் கேக்குது, நான் என்ன கேள்விப்பட்டேன், நீ ஷாங்கிக்கு வந்தேன்ட்டு, அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்க, என்ன இங்க வந்தனால என்ன ஞானம் கிடைச்சுதான் அந்த வாய்ஸ் கேக்குது. அவ பார்த்தா தூரத்துல ஒரு ஆள் நடந்து வந்துட்டு இருக்காரு. அவரை பார்த்தோன்னே நமுங் கிளானேட்டும் நின்னுட்டு இருக்காரு. அப்படியே வரது யாருன்னு பார்த்தா கூக்லான சேர்ந்த ஃபர்ஸ்ட் எல்டர் தான். அவர் என்ன கேக்குறாருன்னா, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நமுங் கிளானேட் அப்படின்னு கேக்குறாரு. அப்படியே அடுத்து என்ன காட்டுறாங்கன்னா, அடுத்த நாள் காலையில தான் காட்டுறாங்க. அப்ப ஹீரோ கிட்ட வந்து செகண்ட் எல்டர் வந்து பேசுறாரு. ஃபர்ஸ்ட் எல்டர் வந்து நமுங் கிளானேட் போய் பார்த்திருக்காரு. அதை கேட்டோன்னே ஹீரோ எதுவுமே சொல்லாம அமைதியா தான் இருக்கான். ஆனா சியோல பார்க்கணுமே, சியோல் ரொம்பவே டென்ஷன் ஆகுறா. அப்ப ஹீரோ என்ன சொல்லிட்டு எழுந்திருக்கானா, எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட செகண்ட் எல்டர் என்னடா சொல்ற அப்படின்னு கேக்குறாரு. அப்ப செகண்ட் எல்டர் வந்து ஹீரோ பார்த்து என்ன சொல்றனா, இந்த விஷயத்தை நீ ரொம்ப லைட்டா எடுத்துக்காத, நான் சொல்றதை கேளு. ஃபர்ஸ்ட் எல்டர் வந்து அவர் கிளானேடா மாறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஹீரோ சிரிக்கும். அதை பார்த்தோன்னே செகண்ட் எல்டர் வந்து, இரு என்னடா சிரிக்கிற, அப்ப உனக்கு இந்த விஷயம் ஆல்ரெடி தெரியுமா, என்ன எப்படா தெரியும் அப்படின்னு கேக்குறாரு. அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, நான் நமுங் கிளானேட் கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்ப பார்த்தா ஹீரோக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் தான் வருது. அப்ப பார்த்தா ஹீரோவும் நமுங் கிளானேட் ட்ரைனிங் எடுக்கும் போது அவனும் அங்க போறான். அப்ப ஹீரோ வந்து அவரை நோக்கி போகும்போது என்ன சொல்றானா, அட கடவுளே, நான் உங்களை எங்கெல்லாம் தேடுறது, நீங்க இன்னும் இங்க ஸ்வாட ஸ்விங் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு நமுங் கிளானேட் வந்து என்ன சொல்றானா, நான் எப்பலாம் ஸ்வாட ஸ்விங் பண்றனோ அப்பலாம் என்னால அந்த விஷயத்தை சென்ஸ் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாம இது எனக்கு என்ன ஒரு ஃபீல் கொடுக்குதுன்னா, நான் ஸ்வாட ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. இது சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, காலையில பார்த்ததோட இப்ப என்னோட ஸ்வாட் ஸ்டைல் எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. அப்ப பெரியவர் என்ன சொல்றாருன்னா, இத பார்க்கிறதுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆன மாதிரி தான்டா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோ அதை வாங்கி என்ன சொல்றானா, கொஞ்சம் டெஃபினட்டாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு உங்களோட ஸ்டைல். இதை கேட்டோடனே நமுங் கிளானேட் வந்து என்ன சொல்றானா, இதுக்கு நான் அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும், அவங்க மூலமா தான் எனக்கு வந்து உன்னோட டீச்சிங் கிடைச்சது, கடனை நான் கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு திருப்பி செலுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. கேட்டோடனே ஹீரோ என்ன சொல்றானா, அப்படியாப்பட்ட எந்த ஒரு விஷயமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றான். உடனே நமுங் கிளானேட் வந்து என்ன சொல்றானா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கூக்லான சேர்ந்த ஃபர்ஸ்ட் எல்டர் என்ன பார்க்க வந்திருந்தாரு. அதை கேட்ட உடனே ஹீரோ ஷாக் ஆயிட்டு, என்னது ஃபர்ஸ்ட் எல்டரா அப்படின்னு கேக்குறான். அந்த கிழவன் கடைசியா அவனோட ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டான் போல இருக்கு. அப்ப ஹீரோ வந்து நமுங் கிளானேட் பார்த்து என்ன கேக்குறானா, நீங்க தப்பா எடுத்துக்கள்னா நீங்க 2 பேரும் என்ன டிஸ்கஸ் பண்ணீங்கன்னு என்கிட்ட சொல்ல முடியுமான்னு கேக்குறான். நமுங் கிளானேட் வந்து, சரி ஓகே, நான் எப்படி உன்னோட டீச்சிங் தான் வாங்கியிருக்கேன், அதனால உனக்கு நான் ஆனஸ்டான பதில் சொல்றேன். எங்களோட கான்வர்சேஷன் ஒன்னும் ரொம்ப பெருசுலாம் கிடையாது, சும்மா மாத்தி மாத்தி எப்படி இருக்கீங்கன்னு தான் கேட்டுக்கிட்டோம். அவர் என்கிட்ட என்ன கேட்டார்னா, நான் இன்ட்ரெஸ்டா இருந்தா அவரோட டீம்ல வந்து ஜாயின் பண்ணி சொல்லி என்ன கேட்டாரு.
அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொன்னார்னா எங்க 2 பேரோட குறிக்கோளும் ஒண்ணுன்னு தான் சொன்னாரு. அந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு இன்னொரு தடவை சந்திச்சு தெளிவா பேசலாம்னு சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம கிளையண்ட் வந்து ஹீரோ கிட்ட என்ன சொல்றானா, நீ இதுக்கு முன்னாடியே பார்த்திருப்ப, எனக்கும் சரி உங்க அப்பாக்கும் சரி செட்டே ஆகாது. கூகுள் என்ன இந்த ஃபர்ஸ்ட் எல்டர் மட்டும் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்து என்ன பார்த்திருந்தாருன்னா நான் இதுக்கு கண்டிப்பா ஒத்துட்டு இருந்திருப்பேன். ஆனா இப்போ எனக்கு என்னோட ட்ரைனிங் தான் ரொம்பவே முக்கியம். மத்த எந்த ஒரு விஷயத்திலும் நான் இன்வால்வ் ஆகவே விரும்பல. அதனால நீ எந்த ஒரு கவலையும் பட தேவையில்ல. அவரோட ஆஃபர் வந்து நான் கண்டிப்பா ரிஃப்யூஸ் தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஹீரோ சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்றானா, இல்ல நீங்க அந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட நம்ம கிளையன்ட்டே ஒரு செகண்ட் ஷாக் ஆகி அப்படியே பாக்குறாரு ஹீரோவை. நீங்க இதுக்கு முன்னாடி என்கிட்ட என்ன சொன்னீங்க, நீங்க பட்ட கடனை தீர்க்கணும் தானே சொன்னீங்க. இந்த விஷயத்தை யூஸ் பண்ணி உங்க கடனை நீங்க தீர்த்துக்குங்க அப்படின்னு சொல்றான். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எல்டர் கூட போற மாதிரியே இருக்கட்டும், அவர் என்ன பிளான் பண்றாருன்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். நான் சொல்றது கேட்டா மட்டும் போதும், உங்களுக்கு நம்கும் கிளையனோட இன்னொரு ஸ்பாட் ஸ்டைலையும் நான் சொல்லி தரேன். இதை கேட்டு நம்கும் கிளையன்ட்லாம் என்ன கேட்கிறாருன்னா, உண்மையாவா சொல்ற அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ அப்படியே பிரசன்ட்ல தான் காட்டுறாங்க. அப்ப ஹீரோ என்ன நினைக்கிறானா, இப்போ நம்கும் கிளையன்ட் பார்க்கும்போது அவர் ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கிற ஒரே விஷயம் இப்போ ஸ்வாட் மட்டும் தான். நல்ல வேலை கூகுள் எனக்கு அழிவா வர வேண்டிய ஒரு விஷயத்தை நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்ப ஹீரோ வந்து செகண்ட் எல்டர் கிட்ட என்ன சொல்றானா, நீங்க அவரை பத்தி கொஞ்ச நாளைக்கு கவலையே பட தேவையில்ல, நீங்க ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு செகண்ட் எல்டர் என்ன சொல்றானா, நீ சொல்ற பாத்தியா அந்த ஒரு விஷயம் தான் என்ன இன்னமும் கவலைப்பட வைக்குது. சரி எது எப்படியோ நீ மறுபடியும் இந்த இடத்துல இருந்து கிளம்ப போற, நீ போய் டிராகன் ஃபீனிக்ஸ் அசெம்பிளில வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போற. இப்போ உடனே ஹீரோ வந்து ஆமா, அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த டைமுக்கு இன்விடேஷன் வந்திருக்கணுமே, நீங்க அதை பத்தி எதனா கேள்விப்பட்டீங்களா இல்லையான்னு கேட்கறான். அப்ப செகண்ட் எல்டரை பார்க்கணுமே, ஓ அதுவா, அது நான் தான் வச்சிருக்கேன், நீ கிளம்பும் போது உனக்கு பிரசன்ட் மாரி கொடுக்கலான்னு பார்த்தேன் நான். அப்ப ஹீரோவை பார்க்கணுமே, இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்ல. தலைவர் பாக்கெட்ல இருந்து இன்விடேஷன் எடுத்து கொடுப்பாருன்னு பார்த்தா அனிகுக்கி சேர்த்து சியோல் கையில கொடுக்குறாரு. சியோல் என்ன சொல்றனா, எனக்கு போக போக கிராண்ட்பா பியரை ரொம்பவே பிடிக்குது அப்படின்னு சொல்றா. உடனே செகண்ட் எல்டர் வந்து இந்த பாக்கெட்ல இருந்து ஒரு லெட்டர் எடுத்து ஹீரோ கையில கொடுக்குறாரு, இந்தா நீ கேட்டதுன்ட்டு. உடனே ஹீரோவும் ரொம்பவே நன்றி அப்படின்னு வாங்கிக்கிறான். அதை கையில வாங்கினோடனே ஹீரோ என்ன கேட்கிறேன்னா, ஆமா என்னது இது இன்விடேஷனே கிடையாது அப்படின்னு கேட்கிறான். அப்போ செகண்ட் எல்டர் என்ன சொல்றாருன்னா, இது எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே கிடைச்சிருச்சு, இதை யூஸ் பண்றதுக்கு சரியான டைம்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதை பிரிச்சு பார்த்த ஹீரோ வந்து இது என்னது அப்படின்னு கேட்கிறான். ஒரு பக்கம் சியோலோ இது எப்படி படிக்கணும் ஒண்ணுமே புரியலையேன்னு கேட்கிறா. அதுக்கு செகண்ட் எல்டர் என்ன சொல்றனா, அந்த லெட்டர்ல எழுதிருக்க வார்த்தைக்கான அர்த்தம் டிஃபீட், அது மட்டும் இல்லாம இது வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து ஆரா சுப்ரீம் கிட்ட இருந்து வந்தது. இதை கேட்டவனே ஹீரோ வந்து என்னது ஆரா சுப்ரீமான்னு ஷாக் ஆகுறான். ஆரா சுப்ரீம் அவர் வந்து 3 சுப்ரீம்ல ஒருத்தர் தான் அவரும். அது மட்டும் இல்லாம அவர் பலாயிரம் போர்களை கண்டிருக்காரு, எல்லாத்துலயுமே ஜெயிச்சும் இருக்காரு. அது மட்டும் இல்லாம மொத்த அன்னாக்த்ராக் செட்டியுமே அவரோட வெறும் கையாலே அடிச்சு தோச்சிருக்காரு. அப்படியாப்பட்ட ஒரு மனுஷன் எதுக்கு ஏன் மேல இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்காருன்னு தெரியல எனக்கு. அப்ப பாவமே ஹீரோ வந்து செகண்ட் எல்டரை பார்த்து கத்த ஆரம்பிக்கிறான். இந்த விஷயம் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சதுன்னு கேக்குறான். அதுக்கு செகண்ட் எல்டர் என்ன சொல்றானா, வேற எங்க இருந்து கிடைக்கும், எல்லா ஆரா சுப்ரீம் தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோ பார்க்கணுமே, இல்ல ஆனா எதுக்கு அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்கிறான். அப்ப ஹீரோ என்ன சொல்றனா, இப்படியாப்பட்ட ரெக்கமெண்டேஷன்லாம் சில கிளானுக்கு மட்டும் தான் கிடைக்கும், அப்படி இருக்கும்போது எப்படி எனக்கு அப்படின்னு கேட்கும் போதே செகண்ட் எல்டர் வந்து ஹீரோட தலையிலே கை வச்சுட்டு அமைதியா இருடா, பெரியவங்க ஒரு விஷயத்தை உனக்கு கொடுத்தா அமைதியா சரின்ட்டு வாங்கி மட்டும் வச்சுக்கு பழகு. செகண்ட் எல்டர் வந்து இப்படிலாம் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அது மட்டும் இல்லாம அங்க போய் எல்லாரையும் இஷ்டம் போல வச்சு விளையாடு அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோ வந்து செகண்ட் எல்டரை பார்த்து என்ன நினைக்கிறானா, இந்த கிழவன் எப்படி ஆர்எஸ் சுப்ரீம் கூட கனெக்ட் ஆயிருக்காரு. அப்ப பாக்கணுமே ஹீரோ அவன் தலையிலே அடிச்சுக்கிட்டு என்ன நினைக்கிறானா, ஏற்கனவே ஃபர்ஸ்ட் எல்டரோட தொல்லை வேற இருக்கு, நான் மட்டும் இந்த போட்டியில போய் ஜெயிச்சேனா அங்க எனக்கு இன்னமும் தொல்லை தான் கிடைக்கும். சியோல் என்ன கேட்க ஆரம்பிக்கிறானா, யங் மாஸ்டர் உங்களை பார்த்தா டயர்டா இருக்க மாதிரி இருக்கு, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறா. ஹீரோ என்ன சொல்றான், எனக்கே தெரியல, நான் பார்க்க டயர்டா இருக்க மாதிரி இருக்கேன்னா அப்ப டயர்டா தான் இருக்கேன், சரி நான் இங்க இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். அப்படி ஹீரோ போகவும் சியோலுக்கு என்ன பண்றதுனே தெரியாம அமைதியா அதே இடத்துல நிக்கிறா. இதை பார்த்தோன்னே ஹீரோ என்ன கேட்கிறானா, நீ என் கூட வரியான்னு கேட்கிறான். ஹீரோ அந்த மாதிரி கேட்கும், சியோல் வந்து ரொம்ப சந்தோஷமா வரேன்னு சொல்றா. அடுத்த சீனே பார்த்தா 2 பேருமே ஒரு டவுனுக்குள்ள தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. சியோல் வந்து ரொம்ப சந்தோஷமா நான் டவுனுக்குள்ள வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டு இருக்கா. ஹீரோ வந்து பொறுமையா போ நானும் வரேன் அப்படின்னு சொல்றான். அப்ப பார்த்தா சியோல் நேரா ஒரு கடையில போய் தான் நிக்கிறா. ஹீரோ அப்ப என்ன நினைக்கிறானா, இவ வெளியே வந்ததுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுறாளா. அப்ப பாக்கணுமே அந்த கடைக்காரங்களே சியோல் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு சியோல் வந்து ஆமா நான் கொஞ்சம் வெளியே போயிருந்தேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ வந்து சியோலை பார்த்தா ஏதோ யோசிச்சுட்டே இருக்கான். அப்ப சியோல் என்ன சொல்றனா, எனக்கு இந்த 2 இது தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கையில காசு கொடுக்குறா. அதை வாங்கிட்டு வந்து நேரா ஹீரோ கிட்ட தான் வரா. வந்தோடனே இந்தாங்க எங்க மாஸ்டர் இது என்னோட ட்ரீட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. ஹீரோ அதை பார்த்தோன்னே என்னது உங்ககிட்ட காசு இருக்கா அப்படின்னு கேட்கிறான். உடனே அதுக்கு சியோல் என்ன சொல்றனா, நான் தான் சர்வெண்டா வேலை செய்யல, அதுக்கு எனக்கு சம்பளம் தராங்க அப்படின்னு சொல்றா. கேட்டோன்னே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிரான். இந்த சியோலா இது இதுக்கு முன்னாடி வரைக்குமே என்கிட்ட வந்து ட்ரீட் கொடு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தாலே, இதுக்கு முன்னாடி பார்த்த சியோல் மாதிரியே தெரியல, இவ இப்ப ரொம்பவே மாறிட்டா, இதே மாதிரி போயிட்டு இருந்தா கண்டிப்பா ஒரு நாள் இவ வந்து மாறிடுவா. அப்ப பார்த்தா சியோல் வந்து ஹீரோவை பார்த்து கூக்லான் அயர்னு கூப்பிடுறா. இதை கேட்டோன்னே ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். உடனே ஹீரோ என்ன கேட்கிறேன்னா, ஆமா இப்ப நீ என்ன என்னன்னு கூப்பிட்ட அப்படின்னு கேட்கும். கூக்லான் அயர்னு கூப்பிட்டேன், எல்லாரும் உங்களை அப்படிதானே கூப்பிடுறாங்கன்னு சொல்றா. நானும் அப்படி கூட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் கூப்பிட்டேன், ஆனா இந்த விஷயம் எனக்கு செட் ஆகல, மத்தவங்க கூப்பிடும் போது அது ரொம்பவே கூலா இருக்கு. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். எனக்கு இப்போதான் ஞாபகம் வருது, எவன்லி டீமன் வரதுக்கு
வரதுக்கு முன்னாடி இவன் எப்படி இருந்தானா அப்படியே அடுத்த சீன்ல பார்த்தா ஹீரோ வந்து பெரியவனா இருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் டீமன் ரெலம்ல இருக்கான். அப்ப அவனுக்கு பின்னாடி கூக்லான் அயர்னு கூப்பிட்டு யாரோ வராங்க. யாரான்னு பார்த்தா நம்ம சியோல் தான். அப்ப வந்த சியோலை பார்த்து ஹீரோ என்ன கேட்டிருக்கனா, ஆமா இப்ப நீ எதுக்கு இங்க வந்த, இன்னும் தான் டைம் இருக்குல்ல ஆளுங்க சுவிட்ச் பண்றதுக்கு. அதுக்கு நம்ம சியோல் என்ன கேட்டிருக்கானா, உனக்கு என்ன காட் பண்றவங்க கிட்ட பேசுறதுக்கு பிடிக்காதா என்ன அப்படின்னு கேட்டிருக்கா. அது மட்டும் இல்லாம சரி நான் இப்போ உன் பக்கத்துல உட்காரலாமான்னு கேட்கிறா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றானா, இப்ப நீ எதனா பண்ணணும்னு நினைச்சா தாராளமா பண்ணு, அதுக்கு முன்னாடி கலைஞ்சு போன உன்னோட முடியை முதல்ல சரி பண்ணு அப்படின்னு சொல்றான். அதுக்கு சியோல் என்ன சொல்றானா, ஆனா இப்ப என்கிட்ட எந்த ஒரு விஷயமும் கிடையாது அந்த முடியை கட்டுறதுக்காக. உடனே ஹீரோ அடைச்சா அப்படின்ட்டு அவனோட துணியை கொஞ்சம் கிழிச்சு அவகிட்ட கொடுக்குறான். அப்படி ஹீரோ கொடுக்கறத பார்த்தோன்னே சியோல் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்ப சியோல் என்ன கேட்கிறேன்னா, கூக்லான் நாயர் நீங்க இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணலான்னு இருக்கா அப்படின்னு கேட்கிறா. அப்ப ஹீரோ வந்து நீ எதை பத்தி கேட்டுட்டு இருக்க, நம்ம டிமானிக் ரெலமுக்கு வந்து 3 வருஷம் ஆகுது, நீ 3 வருஷமும் இதே கேள்விதான் மாத்தி மாத்தி என்கிட்ட கேட்கிற. டிராகன் ஃபீனிக்ஸ் அசம்பிளில இருந்து கலந்துகிட்ட எல்லா யங் மார்ஷல் ஆர்ட்ஸுமே இந்த டிமானிக் ரெலமுக்கு வந்ததுனால நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த விஷயத்தை பார்த்ததுக்கு அப்புறமா உனக்கு ஒன்னும் நம்பிக்கை இருக்கு நம்ம வெளியே போவோன்ட்டு. எனக்கு இந்த மாதிரி போட்டிங்களை கலந்துக்க சுத்தமா விருப்பமே இல்லை. ஆனா கூக்லான் அயரா இருக்கிறதுனால அந்த ஒரே காரணத்துக்காக இந்த விஷயத்துல வந்து கலந்துட்டு நான் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். அதுக்கு சியோல் என்ன கேட்கிறேன்னா, உனக்குன்னு ஒரு கனவு இருக்கும், நீ எதை அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்படுறன்ற தெரிஞ்சுக்கணும் தான் நான் நினைக்கிறேன். உடனே அதுக்கு ஹீரோ என்ன சொல்றான், எனக்கே தெரியல, அதை பத்தி நான் யோசிச்சதும் கிடையாது அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோடனே சியோலும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. அப்ப ஹீரோ வந்து சியோலை பார்த்து என்ன கேட்கிறானா, சரி நீ சொல்லு, நீ வெளியே போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணலான்னு இருக்க. அதுக்கு சியோல் என்ன சொல்றனா, எனக்கு வந்து அந்த உலகத்தை சுத்தி பார்க்கணும், ஆனா டிமானிக் ரெலம கிடையாது, எந்த ஒரு இடத்துல நான் நிறைய மக்களை பார்க்க முடியுதோ அந்த இடத்துக்கு தான் நான் போகணும். அப்படி அவங்க 2 பேர் பேசிக்கிட்டே டிமானிக் ரெலம பார்த்துட்டு இருக்காங்க. இதோட அந்த பிளாஷ்பேக்கும் முடியுது ஹீரோக்கு. அப்ப பிரசன்ட்ல பார்த்தா ஹீரோ எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறத பார்த்தோன்னே சியோல் வந்து யங் மாஸ்டர் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறா. சியோல் என்ன சொல்றனா, நான் உங்களை கூக்லான் அயர்னு கூப்பிட்டதுனால உங்களுக்கு பிரச்சனைனா நான் இதுக்கப்புறம் கூப்பிட மாட்டேன் சொல்லும் போதே ஹீரோ அவளோட கண்ணத்தை பிடிச்சி திருவ ஆரம்பிச்சிடறான். ஹீரோ அந்த கண்ணத்தை திருவிட்டு என்ன சொல்றனா, உனக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா என்ன இதுக்கு முன்னாடி எப்படி கூப்பிட்டே மாத்தி கூப்பிட சொல்லி. உடனே சியோலும் யங் மாஸ்டர் ரொம்ப வலிக்குது விடுங்க அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோ விட்டுட்டு என்ன கத்துறானா, இதுக்கு மேல இன்னொரு தடவை அதுமாதிரி ட்ரை பண்ணினா உனக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றான். அப்ப சியோலை பார்த்து ஹீரோ என்ன நினைக்கிறானா, சியோல் நீ இந்த மாதிரியே இருக்கிறதா ரொம்பவே நல்லது. இப்படி அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, ஹீரோ வந்து செகண்ட் எல்டர் பார்த்து என்ன நினைக்கிறானா, செகண்ட் எல்டர் வந்து இப்ப பேட்டில் ஃபீல்டுக்கு போறாரு. அதுவும் எதுக்காகனா 5th ஸ்குவாட் யூனிட்ல வந்து ஏதோ ப்ராப்ளம்ட்டு, என்னோட அக்கா தான் அதுக்கான கேப்டன், அப்படி இருந்தும் அவ கூப்பிட்டுருக்கானா அப்ப ஏதோ பெரிய ப்ராப்ளம் போல. அப்போ செகண்ட் எல்டர் வந்து என்ன பண்றாருன்னா, ஹீரோ கையில கொஞ்சம் காசு கொடுத்து இந்தா இதை கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணு அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோ உங்களுக்கு என்னாச்சு இன்னைக்கு அப்படின்னு கேட்கிறான். அப்படி செகண்ட் எல்டர் கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன சொல்றேன்னா, இந்த விண்டர்ல நடக்க போற டிராகன் யூனிஃபைட் அசம்பிளில உன்னோட அக்கா உன்னோட தங்கச்சி கலந்துக்க போறாங்க. உடனே ஹீரோ என்ன நினைக்கிறான்னா, அவனோட 2வது அக்காவை தான் நினைச்சு பாக்குறான். யோன்ஸ் வந்து இத்தனை நாளா கூக்லான்ல தான் இருந்தாலும் அவளை என்னால் பார்க்க முடியல. அதுவும் எதனால்னா அவ தனிமையான ஒரு ட்ரைனிங்ல இருந்தா. இப்போ நான் வந்து டிராகன் ஃபீனிக்ஸ் அசம்பிளில் கலந்துக்கிறேன்ற ஒரே காரணத்துக்காக அவ டிராகன் யூனிஃபைட் அசம்பிளில் கலந்துக்கிறா. இப்போ கடைசியில நானு டேங்க் சியோல் அதுக்கப்புறம் என்னோட பாடி கார்டான மியோன் சியோல் வரைக்கும் தான் நாங்க இப்போ ஹெஹானுக்கு போக போறோம். அது மட்டும் இல்லாம பியாங்க் வந்து அவங்க அப்பாவோட பெர்மிஷன் கிடைச்சிச்சு இதுல கலந்துக்கிறதுக்கு. ஸ்வாட் குயினும் சரி டிவைன் டாக்டரும் சரி கூக்லாண்ட்ல இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க. ஜாகியூல இங்க தான் இருக்க போறான். அது மட்டும் இல்லாம அவனை நான் வெரிஃபையும் பண்ணிட்டேன், இப்போதைக்கு அவன் டேஞ்சரஸ் கிடையாது. இது எல்லாத்தோட முக்கியமான விஷயம், நான் மறுபடியும் அந்த போரிங்கான கேரேஜ்ல போக ஆரம்பிக்க போறேன். இப்போ எனக்கு என்னமோ அதுதான் என்னோட சொந்த வீடு மாதிரி ஃபீல் ஆகுது. இப்பெல்லாம் ஹீரோ சொல்றதோட இந்த சாப்டர் முடியுது மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்காக.